தேர்தல் வரும்போது கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தகவல். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தங்களுடன் இருப்பதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை கருத்து. திருமாவளவன் திட்டவட்ட மறுப்பு. டெல்லி போக்குவரத்து துறை கைலாஷ் கெலாட் ராஜினாமா. ஆம் ஆத்மி கட்சியினர் அதிர்ச்சி. தெலுங்கு மொழி பேசும் மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது. 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டுள்ளது பழிவாங்கும் நடவடிக்கை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக வழக்கு தொடரும். RS பாரதி அறிவிப்பு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கள ஆய்வின் போது மக்கள் அளித்து வரும் வரவேற்பு. திமுக அரசின் நல்லாட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கோவை ஈஷா யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் வரும் 23ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அறிவிப்பு. அதிமுகவை சில மாதங்களில் பிஜேபியுடன் இணைத்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம்.